கஷ்டகாலம் வருகின்ற பொழுது மனதில் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஏன்னா இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த பயணம் அப்படிங்கிறது நீண்ட தூர பயணம். ஏன்னா பிறக்கிறீர்கள், வளர்கிறீர்கள், வளர்ந்து திருமணம் முடித்து மீண்டும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்து அதற்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இப்படி இந்த பயணம் நீண்ட தூரம் செல்கிறது இல்லையா? அப்படித்தான் ஒருவர் இந்த நீண்ட பயணத்தில் நடந்து கொண்டிருந்தார். அப்படி கொஞ்ச தூரம் நடந்து போனோன்னா அவர் திரும்பி பார்த்தார். அந்த கால்களுக்கு பக்கத்தில் 2 கால்கள் தெரிந்தது, கால் தடங்கள். நம்ம மட்டும்தானே நடந்து வந்தோம், இன்னும் 2 கால் தடம் தெரிகிறது, யாருன்னு கேட்டார். அசரீரியாக இறைவன் சொன்னான், நான் தான் உன்னுடன் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன், கவலைப்படாதே, உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னான். இவருக்கு சந்தோஷமான காலங்கள். அப்பொழுது இறைவனை கேட்டார், கடவுளே, என்னுடன் இருக்கிறாய் என்று சொன்னாயே, நீ என்னை மறந்து விட்டாயே, இது நியாயமா? நான் ரொம்பவும் கஷ்டப்படுகின்றேனே. நீ ஆரம்பத்தில் நடக்கின்ற பொழுது உன்னுடன் நடப்பது யார் என்பதை என்னை கவனித்துக் கொண்டே நடந்தாய். இறைவன் சொல்லுகிறார், சந்தோஷம் மிகுதியில் என்னை மறந்து விட்டாய், இருந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. சந்தோஷம் என்கின்ற ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது அந்த கால் தடம் என்பதையே நீ மறந்து விட்டாய், கடவுள் என்பதையே மறந்து விட்டாய். ஆனால் நான் உன்னை மறக்கவில்லை. ஏன்னா அது என்னுடைய கால் தடங்கள். உன்னை தூக்கி கொண்டு பல தூரம் நடந்து வந்திருக்கிறேன். நீ என்னை நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் நான் உன்னுடனேயே இருப்பேன். ஏன்னா நான் கடவுள், நான் மனிதன் இல்லை. பணம் அதிகமாக வந்தவுடன் என்னை மறப்பதும், பணம் இல்லை என்றால் என்னை நினைப்பதும் இந்த மனிதர்களுடைய பழக்கம். பணம் அதிகம் வந்துவிட்டால் இந்த கடவுளை நான் எதிரில் பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். பணம் இல்லை என்றால் லைனில் நின்று பார்ப்பார்கள் இல்லையா? இது மனிதர்களுடைய பழக்கம். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவன் அல்ல. மனதார அன்பாக நீங்கள் எங்கே அழைத்தாலும் கண்டிப்பா வருவார். முருகக் கடவுள் எவ்வளவு இடங்களில் உங்களுக்காக வந்திருக்கிறார், எவ்வளவு லீலைகள். இதையெல்லாம் படிங்க.